மதுவிலக்கு 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 இந்த வார்த்தையை நம்ம எல்லா இடங்கள்லயுமே கேள்விப்பட்டுட்டு தான் இருக்கோம். என்னங்க என்ன சொல்ல போறீங்க அப்படிலாம் நினைக்க வேணாம். நம்ம திமுக ஆட்சி, அதாவது திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி நாங்க மதுவிலக்கு கொண்டு வருவோம், மதுவிலக்கு அமல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதியா ஒண்ணு கொடுத்திருந்தாங்க. இது இப்ப மட்டும் இல்லைங்க, அவங்க எப்பெல்லாம் ஆட்சிக்கு வர முடியலையோ, அதாவது அதிமுக ஆட்சி எப்பெல்லாம் அமைதோ அப்போலாம் மதுவிலக்கு அப்படின்றத நாங்க அமல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டே தான் இருக்காங்க. இப்ப உதாரணத்துக்கு 2011 அந்த காலகட்டங்கள்ல அதிமுக ஆட்சி தான் இருந்துச்சு. அப்ப என்ன சொன்னாங்க தெரியுமா? அதிமுக ஆட்சி இருக்கும் போதுதான் அந்த மதுக்கடைகள் அப்படின்றது ரொம்ப பெருகி போயிடுச்சு. கேரளான்னு போய் பாத்தீங்க அப்படின்னா அங்க 1 லட்சம் பேருக்கு ஒரு மதுக்கடை மட்டும்தான் இருக்கும். ஆனா இங்க தமிழ்நாட்டுல 10,000 பேருக்கு ஒரு மதுக்கடை அப்படின்ற மாதிரி அவ்வளவு நிலை உண்டாயிருச்சு. நாங்க மட்டும் ஆட்சிக்கு வந்தோம் அப்படின்னா மதுவிலக்கை அமல்படுத்துவோம், மதுக்கடைகளை மூடுவோம். அது எங்களுடைய ஆசை மட்டும் கிடையாது, எங்க தலைவர் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய ஆசையும் அதுதான் அப்படின்ற மாதிரி பிரச்சார பயணத்துல நம்ம மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருப்பாரு. அதாவது இப்போ தலைவரா இருக்காரு இல்லையா, அவரு சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லங்க, இன்னும் காமெடியான வேலையெல்லாம் ஈடுபட்டு இருக்காங்க. என்ன தெரியுமா? மதுவிலக்கு இருக்கணும், மதுக்கடைகள் மூடணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால கருப்பு சட்டை அணிஞ்சிட்டு இப்ப இருக்கக்கூடிய தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் அவர்களும் நம்ம அக்கா கனிமொழி அக்கா அவங்களுமே வீடு வீடா போயிட்டு மதுக்கடைகளை வந்து மூடணும், உங்களுக்கு சம்மதம் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டது மட்டும் இல்லாம எல்லா இடங்கள்லயுமே அதை சொன்னாங்க. இதுல கனிமொழி அக்கா வந்து எக்ஸ்ட்ரா டைலாக் வேற விட்டாங்க. என்ன தெரியுமா? தமிழகத்துல பெண் விதவைகள் அதிகமாயிட்டாங்க, நாங்க மட்டும் ஆட்சிக்கு வந்தோம் அப்படின்னா மதுவிலக்க கட்டாயமா அமல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு டைலாக்கா பேசினாங்க. இது எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இதை ஏன் இப்ப சொல்ல வரேன் அப்படின்னா, கடந்த 10 நாள் மட்டும் எடுத்து பார்த்தோம்னா எக்கச்சக்கமான வழக்குகள் இருக்குங்க. அந்த வழக்குகள் எல்லாமே எது தொடர்பா இருக்கு அப்படின்னா, மது போதையில ஒருத்தர் அட்டகாசம் பண்ணாரு, மது போதையில இந்த வேலை பண்ணாரு, மது போதையில கத்திய வச்சு குத்துனாரு, மது போதையில போனை தேடிட்டு போனாங்க. இந்த மாதிரி மது போதை சம்பந்தமான வழக்குகள் தான் இந்த 10 நாள்ல அதிகமா இருக்கு. அது என்னென்ன எங்கெங்க நடந்திருக்கு அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல முழுக்க பார்க்க போறோம். இது மட்டும் இல்ல, திமுக ஆட்சி என்ன லட்சணத்துல இருக்கு அப்படின்றதை இந்த வீடியோல தான் பார்க்க போறோம். வாங்க ஷோக்குள்ள போலாம். சென்னை சென்ட்ரல்ல இருந்து பொன்னேரி நோக்கி ஒரு ரயில் வண்டி போகுதுங்க. அந்த ரயில் வண்டி வந்து கொருக்குப்பேட்டை பாதை வழியா தான் போகும். அந்த கொருக்குப்பேட்டை பாதை வழியா போகும்போது 2 இளைஞர்கள் வந்து ரயில்ல ஏறி இருக்காங்க. ரயில் பெட்டியில ஏறிட்டோம், பேசாம இருக்கணும்ல. அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, மது அருந்திட்டு அங்க இருக்கக்கூடிய பயணிகளை அச்சுறுத்தி இருக்காங்க. நாங்க அப்படிதான் மது அருந்துவோம், உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ அதை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அங்க தகராறு பண்ணிருக்காங்க. உடனே அங்க இருக்கக்கூடிய பயணிகள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, உடனே ரயிலை நிறுத்தி கொருக்குப்பேட்டை காவல் நிலையத்துக்கு புகார் கொடுத்து அவங்கள ஒப்படைச்சிட்டாங்க. தட்டி கேட்க வந்த காவலருக்கே இந்த நிலைமையா? அப்படிதாங்க இப்ப வர இன்சிடென்ட் இருக்கு. சென்னை அண்ணா நகர் பகுதியில தாமஸ் ஆல்வா எடிசன் அப்படின்ற ஒரு நபர் வசிக்கிறாரு. அவர் கூட அவருடைய நண்பரும் வசிச்சுட்டு இருக்காங்க. மத்தியானம் பசிக்குது அப்படின்ற ஒரு காரணத்தினால இவரும் இவருடைய நண்பரும் பிரியாணி சாப்பிட போயிருக்காங்க. போன இடத்துல 2 பேர் இவங்கள ஃபாலோ பண்ணிட்டே வந்திருக்காங்க. ஃபாலோ பண்ணிட்டு வந்தது மட்டும் இல்லாம கத்தியை காட்டி மிரட்டி உன்னோட போனை தரியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகராறும் பண்ணிருக்காங்க. கத்தியை காமிச்ச உடனே என்ன பண்றதுன்னு யாருக்குமே தெரியாது இல்லைங்க, ஒரு பயம் வரும்ல. அதனால அவங்களுடைய போனை அவங்க கொடுத்திருக்காங்க. அப்பாடா போன் கிடைச்சிருச்சு, நம்ம வந்த வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு தப்பிக்கும் போது காவல் அதிகாரி கிட்ட நல்லா வசமா மாட்டிக்கிட்டாங்க. மாட்டின உடனேயுமே சார் தெரியாம பண்ணிட்டேன் சார், விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கன்னு பார்த்தா காவல் அதிகாரியுமே அங்க மிரட்டி இருக்காருங்க. அது மட்டும் இல்ல, நீ யாரு என்ன கேள்வி கேட்க வர்றதுக்கு, முதல்ல உனக்கு என்ன தைரியம் இருக்கு, யார் ரைஸ் கொடுத்தா அப்படின்ற மாதிரி ஒரு காவல் அதிகாரியை எட்டி உதைச்சிட்டு பியர் பாட்டில்னால மண்டையும் உடைச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு அவல நிலை அப்படின்றது திமுக ஆட்சியில் தாங்க நடக்குது. ஏய் நீ என்ன அவ்வளவு பெரிய அப்பா டக்கரா, இல்ல அப்பா டக்கரான்னு கேக்குறேன். ஐயோ இதை நான் சொல்லலைங்க. அதாவது தாம்பரத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மணிமங்கலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊராட்சி இருக்கு. அந்த ஊராட்சியில மதுக்கடையில ஒரு நபர் வந்து மது அருந்திட்டு இருந்திருக்காரு. மது அருந்திட்டு இருந்தது மட்டும் இல்லாம பயங்கரமா ரகலை பண்ணிருக்காரு. என்னடா இது இவ்வளவு ரகலை பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மது உரிமையாளர் கார்த்திகேயன் அப்படின்றவர் காவல் நிலையத்துக்கு புகார் கொடுத்திருக்காரு. காவல் நிலையத்துக்கு புகார் கொடுத்த உடனே ஒரு காவல் அதிகாரி வராரு. அந்த காவல் அதிகாரி அங்க வந்த உடனேயுமே, ஏய் நீ என்ன அவ்வளவு பெரிய அப்பா டக்கரா, என்னைய பிடிச்சிருவியா அப்படின்ற மாதிரி அங்க அந்த காவல் அதிகாரியை மிரட்டி இருக்காரு. இந்த மது பிரியர்கள் மதுவை அருந்திட்டு அவங்க பண்ற அட்டகாசம் இருக்கே அப்பா, பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பக்கம் காமெடியா இருக்கு, ஒரு பக்கம் என்னடா அரசு இது இந்த மாதிரியான நிலைமையில போயிட்டு இருக்கே, மக்கள் பாவம் இல்லை அப்படின்ற மாதிரியும் தோணுதுங்க. நம்ம நிறைய இடங்கள்ல பார்த்திருப்போம், இந்த மது அருந்திட்டு 2 பேர் 3 பேர் சண்டை போடுறது, கெட்ட வார்த்தைகள்லாம் பேசுறது, அவதூறா பேசுறது, இது எல்லாமே நம்ம நிறைய இடங்கள்ல பார்த்துட்டே தான் இருக்கோம். அதே மாதிரி தான் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்துல இருக்கக்கூடிய ஒரு பேருந்து நிலையத்துல 5 பேர் வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. என்னன்னு கொஞ்சம் கவனிங்க, பயங்கரமான சண்டையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து புகார்
கொடுத்திருக்காங்க. புகார் கொடுத்த உடனேயுமே போலீஸ் அதிகாரி அங்க போயிட்டு அவங்கள கைது பண்ணி கூட்டிட்டு போயிருக்காங்க. ஏன்பா இப்படிலாம் பண்றீங்க, மது அருந்திட்டு பேசாம வீட்டுக்கு போய் தூங்க வேண்டியதானே, இதெல்லாம் பண்ணலாமா, மக்கள் வந்து பாவம் இல்லையா, பயப்படுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்ட கேள்விக்கு நாங்க அப்படிதான் பண்ணுவோம், உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரகலை பண்ணது மட்டும் இல்லாம போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போனதுக்கு அப்புறமும் அங்க அமைதியா இருக்காம பயங்கரமா அடிச்சு நொறுக்கி தும்சமாக்கி ஒரு வழி ஆக்கிட்டாங்க. அங்க இருக்கக்கூடிய காவல் அதிகாரிகளை வேலை பார்க்க விடல அப்படின்ற ஒரு புகாரும் அவங்க 5 பேர் மேல இருக்கு. செத்திங்கடா, உங்களை நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 5 பேர் மேலேயுமே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்காங்க. டாஸ்மாக்ல தான் மது அருந்துறீங்கன்னு பார்த்தா ஊழ கூட விடலையாங்க. அப்படிதான் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தண்டாரம்பட்டுக்கு அடுத்து இருக்கக்கூடிய வேம்பூர் செக்கடி அப்படின்ற ஒரு கிராமத்துல ஒரு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி இருக்கு. அது பக்கத்திலேயே அங்கன்வாடி இருக்கு, அது பக்கத்திலேயே சுகாதார நிலையம் இருக்குங்க. அந்த 3 இடங்களையுமே என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா டாஸ்மாக் மாதிரி பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த ஸ்கூல்ல மட்டுமே சுமார் 30க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படிக்கிறாங்க. அந்த அங்கன்வாடியில 5 வயதுக்கும் குறைவான குழந்தைகள் படிக்கிறாங்க. குழந்தைகள் படிக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்தை காட்டியாவது நீங்க அங்கனுக்குள்ள வந்து மது அருந்தாம இருந்திருக்கலாம், ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் புகார் கொடுக்கும் போது கூட நாங்க அப்படிதான் பண்ணுவோம், என்ன பண்ணுவோம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய மக்களை மிரட்டி இருக்காங்க. நான் முதலே சொன்ன மாதிரி தான் திமுக ஆட்சி வரணும் அப்படின்றதுக்காக வாக்குறுதி அப்படின்றத அள்ளி வீசுவாங்க. ஆனா வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் மறந்தே போயிடும். அப்படிதான் 2021 ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி தேர்தல் அறிக்கையில ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க. என்ன அப்படின்னா, நாங்க ஆட்சிக்கு வந்துட்டோம் அப்படின்னா மதுவிலக்கு அப்படின்றத அமல்படுத்துவோம் அப்படின்னும் புதிய மது கடைகளை நாங்க திறக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதியை கொடுத்திருந்தாங்க. ஆனா இப்ப தமிழகத்துல மட்டுமே சுமார் 4000க்கும் மேற்பட்ட மது கடைகள் இயங்கிட்டு இருக்கு. அதுவும் 10 மணி வரை க்ளோஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதியும் கொடுத்திருந்தாங்க. ஆனா அப்படி இல்லைங்க, மளிகை கடைகள் எல்லாம் மது பாட்டில வச்சு விற்கிற நிலைமை ஆயிடுச்சு அப்படின்னா இந்த திமுக ஆட்சியில தான் இந்த மாதிரி நிலைமையா இருக்கும். இதுல பக்கம் பக்கமா டைலாக் வேற சொல்லிடுவாங்க. மதுவின் மூலம் வரும் வருவாய் மட்டுமே தமிழக அரசுக்கு முக்கியம் இல்ல, நாங்க வந்து மக்களை காக்கணும்னு நினைக்கிறோம், மது விலக்கு அப்படின்றத கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கம் பக்கமா டைலாக் மட்டும் சொல்லிடுறாங்க. ஆனா நம்மளை யாரு கேட்க போறா, எவன் வந்து நம்மளை கேட்பான் அப்படின்ற தைரியத்துல தெரு இல்ல தெருவுலயே ஒரு 4-5 மதுக்கடைகள் இருக்கு அப்படின்னா இந்த திமுக ஆட்சியில தாங்க இந்த மாதிரி ஒரு அவல நிலை இருக்கு. 2026 சட்டமன்ற தேர்தல் வேற வரப்போகுது. இதுக்கப்புறம் என்ன வாக்குறுதி கொடுக்க போறாங்க, இதுக்கப்புறமும் மது விலக்கு அமல்படுத்துவோம்னு சொல்லிட்டு ஒரு உருட்ட போறாங்க அப்படின்றது தெரியல. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன வாக்குறுதி கொடுக்குறாங்க அப்படின்றத. இதே மாதிரி அரசியல் நிகழ்வுகளை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம நியூஸ்10 சேனலை ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.